நமஸ்காரம். திருப்பாவை 27வது பாசுரம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் கண்ணனை தரிசித்து விட்டாள் அல்லவா நேற்று. தரிசித்துவிட்டு அவனிடம் தன் பாவை நோம்பிற்கு தேவையான பொருட்கள் லைக் சங்கு, வெண் சங்கு, பிறகு பல்லாண்டு பாடுபவர்கள், பறை மற்றும் விதானம் போன்றவற்றை வாங்கிவிட்டாள். இப்பொழுது நோன்பு முடிந்த பிறகு, பாவை நோன்பு முடிந்த பிறகு என்னெல்லாம் செய்ய போகிறாள் என்பதை சொல்கிறாள். அவள் சொல்கிறாள், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, பகைவர்களை அழித்து ஒழித்து வெல்லும் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம். உன்னிடம் பறை வாங்கி உன்னை நோக்கி பாவை நோன்பை அனுஷ்டித்து அதன் பயனாக உன்னிடம் இருந்து நாங்கள் சம்மானமாக பெறுகிறோம். ஏனென்றால் பாவை நோவு முடியப் போகிறதல்லவா. ஆரம்பத்தில் அவள் பாலுண்ணோம், நெய்யுண்ணோம், மையிட்டெழுதோம், மலரிட்டு முடியோம் என்று தன்னுடைய செல்ஃப் இன்டெலிஜென்ஸில் இல்லாமல் இருந்தாள் அல்லவா. இப்பொழுது பாவை நோன்பு ஆல்மோஸ்ட் நிறைவு பெறுவதனால் என்னெல்லாம் செய்ய போகிறாள் என்பதை சொல்கிறாள் ஆண்டாள். அவள் சொல்கிறாள், இந்த பாவை நோன்பை அனுஷ்டித்ததற்காக சம்மானமாக கண்ணன் அருட்செல்வத்தை தரப்போகிறான். நாம் இந்த இகலோக வாழ்க்கை முடிந்த பிறகு நமக்கு மோட்ச பதவி தருவது மட்டுமல்ல, இந்த இகலோகத்தில் நாம் நல்லபடியாக கண்ணனின் சிந்தனையிலேயே வாழ்வதற்காக தேவையான பொருட்செல்வத்தை தருவானாம். நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே, சூடகம் என்றால் ஒரு வகையான வளையல் போன்றது, தோள்வளையே தோளில் அணியும் வளை, தோடு காதில் அணியும் தோடு, கர்ணப்பூ எனப்படும் செவிப்பூ, காலில் அணியும் பாடகமே என்றன பல்கலனும் பல அணிகலன்களை ஆண்டாள் அணிவாளாம். புத்தாடை ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. பாலினால் செய்த சோறு இது என்றால் இது பால் சோறு அல்ல, இது அக்கார வடிசலை குறிக்கும். பாலிலே சமைக்கப்பட்ட சோறு, அது மூடும் அளவிற்கு நெய் இருக்குமாம். அந்த சோறின் மீது நெய் முழுவதும் மூடி அதை எடுத்து சாப்பிடும் பொழுது நெய் முழங்கை வழியாக வழிவாரும். இப்படி வழிவார சாப்பிடுவாளாம். எப்படி? கூடியிருந்து, கண்ணனோடு கூடி, தன் தோழிமார்களுடன் கூடி இந்த விருந்து சாப்பாடான அக்கார வடிசலை சாப்பிட்டு குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்கிறாள் ஆண்டாள். இதை நாம் இந்த பாவை நோன்பை அனுஷ்டிப்பதனால் வரும் பலனாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பாவை நோன்பை அனுஷ்டித்த பிறகு ஆண்டாளுக்கு என்னெல்லாம் கிடைத்தது? சம்மானமான பொருட்செல்வம் கிடைத்தது, நாடு புகழும் புகழ் கிடைத்தது, பரிசாக அவளுக்கு சூடகம், தோள்வளை, தோடு, செவிப்பூ, பாடகம் என்ற பல அணிகலன்கள் கிடைத்தது, புத்தாடை வந்தது, பின்பு இனிப்பான உணவு கிடைத்தது, கண்ணனோடு கூடியிருக்கும் பாக்கியம். இதைவிட எல்லாவற்றையும் விட மேலானது கண்ணனுடன் கூடியிருக்கும் பாக்கியம் கிடைத்தது. இதையே ஆண்டாள் நமக்கு அவள் கூறுகிறாள், பாவை நோன்பை அனுஷ்டித்தால் நீங்களும் இந்த பயனை பெறுவீர்கள். எந்த பயனை? நமக்கு நாடு முழுவதும் கிடைக்கும் புகழ் கிடைக்கும், பொருட்செல்வம் கிடைக்கும், அணிகலன்கள், ஆடை, சிறப்பான உணவு, இதை எல்லாவற்றையும் மிஞ்சும் அளவிற்கு கண்ணனுடன் கூடியிருக்கும் உறவு. இது எல்லாம் கிடைத்தால் இகலோகத்திலும் நாம் இன்பமாக இருக்கலாம். பாவை நோன்பை அனுஷ்டித்ததின் பயனாய் பிறகு மறுலோகம் நாம் சென்ற பிறகு மோட்சத்தையும் அடையலாம் என்று ஆண்டாள் நம்மை அனுஷ்டிக்க நமக்கு ஊக்குவிக்கிறாள். இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். மேலும் இந்த பாடலை பாவை நோன்பை அனுஷ்டிப்பவர்கள் 2 முறை பாட வேண்டும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நாமும் இந்த ஆண்டாள் வழி நடத்தியபடி பாவை நோன்பை அனுஷ்டிப்போம், திருப்பாவை பாசுரங்களை படிப்போம், கண்ணனின் திருநாமங்களை ஜபிப்போம், தூமலர் தூவி அவனை வழிபடுவோம். அதன் பயனாய் நாமும் கண்ணனின் அருள்மழையில் நனைவோம்.
கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.